பழனிவேல் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் திரும்பவும் பாண்டியன் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி காமிக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு நீங்களும் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். பழனிவேல், சுகன்யா, கதிர், செந்தில், மீனா, ராஜினி எல்லாருமே அன்னைக்கு நைட்டு சோஃபாவில் உட்காந்து ஜோவியலாக பேசிக்கிட்டு இருக்க, அதே சமயம் என்னதான் இருந்தாலும் செந்தில் கூட சரியாக முகம் கொடுத்து பேசாமல் ராஜியும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செந்தில் சொல்கிறாரு கதிர்கிட்ட, கதிர் என்ன இருந்தாலும் ராஜிக்கு ரொம்ப தாண்டா ஓவராக பண்ணிக்குது. நான் ஏதோ காலையில் கேட்கக்கூடாததை கேட்ட மாதிரி நீ கூட உன்னை தப்பாக பேசுனது பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அது என்னமோ என்கிட்ட பேசாமல் ரொம்ப தான் என்னமோ பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்ல, உடனே ராஜி ஏன் அண்ணன் என்னை பேசுகிறதுக்கு உரிமை இல்லையா? நீ அண்ணன்கிட்ட நல்லா நார்மலாக பேசலாம் அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும் கதிர் விடுங்க, ராஜி அவளோட விருப்பம் அது, பேசுகிறதும் பேசாததும். ஆனால் என்ன இருந்தாலும் இவரும் அப்படி கேட்டிருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா சொல்ல, உடனே ஐஷோ இந்த பஞ்சாயத்தை விடுங்க அப்படின்னு அங்கே பழனிவேல் சொல்ல, உடனே ராஜி சொல்கிறாங்க, இல்லை சித்தப்பா, என்ன இருந்தாலும் என்னால் அதை மறக்கறக்கே முடியல. காலையில் செந்தில் மாமா கேட்டது நிச்சயமாக தப்பு தானே அப்படின்னு மறுபடியும் ராஜி பிரச்சனையை கிளப்ப, உடனே செந்தில் சொல்கிறாரு, இதை பாருப்பா ராஜி, நான் ஒன்றும் தப்பாக கேட்கல. உன் புருஷன் உண்மையிலேயே 10 லட்சத்தை நானும் செந்திலும் ஒட்டுக்காக தான் வாங்கணும் அப்பா கிட்ட கை நீட்டி. ஏன் என்னை போட்டு கழுத்தில் கத்தி வைக்காத குறையா கேட்டு வாங்கினாருல்ல. மீனா பாவம் எவ்வளவு சிரமப்பட்டு லோன் போட்டு அந்த பணத்தை கொடுத்துருப்பா. அதே மாதிரி நீங்களும் கொடுத்துருக்கணும் தானே நியாயம். கடைசியில் என்னமோ குத்தம் என் மேலே இருக்கிற மாதிரி, நான் என்னமோ கொலகாரம் மாதிரி என் மேலே படியை போட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ராஜி உண்மையிலேயே உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு செந்தில் திடீர்னு கோபம் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. உடனே சரவணனும், டேய் செந்தில் விடுடா, அவர் என்னடானா குழம்புல காரம் அதிகம்னு சொன்னால், ஏண்டா இதெல்லாம் எவனாச்சுக்கு யோசிக்க தோணுமா நீ இருக்கிற சூழ்நிலைன்னு முகத்தில் காரி துப்பாத குறையா பேசிட்டு போகிறாரு. மீனா அந்த 10 லட்சம் ரூபா நமக்கு வேணும்னு சொல்லு மீனா. நீ லோன் போட்டு தானே வாங்கின, அந்த 10 லட்சம் இருந்தால் நான் ஏதாவது தொழில் பண்ணியாவது பொழைச்சிக்குவேன் அப்படின்னு அங்கே செந்தில் சொல்கிறாரு. அதே சமயம் கதிர் சொல்கிறாரு, அண்ணே வேண்டாம் அண்ணே, தேவையில்லாத பேச்சு, அதுவும் அப்பா அம்மா தூங்க போகிற நேரத்தில் இதெல்லாம் பிரச்சனை பெருசாயிடும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, என்னத்தடா பிரச்சனை பெருசாயிரும், டைனிங் டேபிளில் உட்காந்து என்னை சாப்பிட்றப்ப அத்தனை அசிங்கப்படுத்தினாருல, அப்போ நீ பிரச்சனை வேண்டாம்ப்பா பேசாமல் இருங்கப்பான்னு சொல்லி அப்பாவோட வாயை அடக்கியிருக்கணும்ல. அதே சமயம் நான் எத்தனை நாளைக்கு இவர் கடையில் போய் 5க்கும் 10க்கும் பொட்டலம் அடக்கிக்கிட்டு இருக்கிறது, அதுக்கு கூட இப்போ வேலை இல்லை. ஏன்னா அண்ணன் சரவணன் இருக்காரு, கூடவே இப்போ பழனிவேல் மாமா வேற வந்துட்டாரு, நான் எங்கடா போகிறது, அதனால் எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாரு செந்தில். அதே சமயம் உள்ளேருந்து கோமதியும் பாண்டியனும், என்னடா சண்டைங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே என்ன சண்டை, குழம்புல காரம் அதிகமாக போச்சுன்னு சொல்லி சண்டை கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. உடனே ஏலே பணம் கொடுத்து வேலையை வாங்கினதும் இல்லாமல் வேலையை தொலைச்சிட்டு வந்து பெரிய வியாக்கியானமாடா பேசுகிற, எடுத்து அடிச்சன்னு வெய்ய அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேரை தூக்கி காமிக்கிறாரு பாண்டியன். உடனே செந்திலோ, அடிப்பீங்களோ நீங்கள், எனக்கு சேர வேண்டிய 10 லட்சத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணுனாலும் என்ன பேசுங்க. என்னமோ உங்கள் காசில் வேலை வாங்கிட்டு போய் நான் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கின மாதிரியும் அந்த பணத்தில் வேலையை தொலைச்சிட்டு வந்த மாதிரியும் எல்லாம் பேசுகிறீங்க. உங்களோட பார்ட் அதில் 0, எதுவுமே நீங்கள் 1 ரூபா கூட என்னோடய வேலைக்கு கொடுக்கல. எல்லாமே கொடுத்தது என் பொண்டாட்டி மீனா லோன் போட்டு, அவளே எதுவும் பேசாமல் இப்போ சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் என்னடானா சாப்பிட உட்காந்தா குத்தம், நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், கடைக்கு வந்தா குத்தம்னு அப்பப்பப்பப்பா எத்தனை குத்தம் சொல்கிறீங்க என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. அதே சமயம் எனக்கு 10 லட்சம் ரூபா காலையில் வரணும், இல்லைன்னா கதிரே நீயும் பணத்தை கொண்டு வந்து அப்பா டேபிளில் வைக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே கதிர், அண்ணே இப்போ என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை, தர முடியாது, அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ராஜி சொல்கிறாங்க, மாமா அதை தான் நான் காலையிலேயே சொன்னேன்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம், மாமா கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவோம், அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டுக்க வேண்டான்னு. திரும்பவும் ஏன் மாமா வேணுமோ மறுபடியும் வேதாளம் முருங்கமலை ஏறின கதையால் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜி பேச, உடனே கோமதியோ, அடியே ராஜி வாயா இது என்ன, கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாக இருமா, குடும்பம் சத்தம் இல்லாமல் இப்படியே நகரணும்ல, ஏம்மா அக்கம் பக்கம்லாம் கேட்குற மாதிரி மாற்றி மாற்றி இப்படி பணத்துக்காக சண்டை
சண்டை போட்டுக்கிறீங்க என் பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் அழுக, ஓஹோ இப்படி வேற இங்க சமாச்சாரம் இருக்கா அப்படின்னு அங்க சுகன்யாவுக்கு ஒரே குஷியா இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாதே, ஏதாவது பண்ணி பிரச்சனையை பெருசு பண்ணணுமே அப்படின்னு நினைச்ச சுகன்யா, சரி நம்ம அங்க போய் நம்ம வீட்டில் சொல்லிட்டு வருவோம். ஏன்னா நிச்சயமா முத்துவேல் மாமாவுக்கு செந்தில் இப்படி கதிரை கேட்டது தெரிஞ்சா நிச்சயமா சங்கடப்படுவார். அந்த விஷயத்த சொன்னா தான் நமக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு கலகம் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதே சமயம் வாமா சுகன்யா வா சாப்பிடலாம் அப்படின்னு முத்துவேல் அங்கே டேபிளில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்க, ஆமாம் போங்க, அங்கே உங்கள் மருமகனையும் மகளையும் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் செந்தில். உங்களுக்கு என்னடானா இங்கே இட்லி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பேச ஆரம்பிக்க அப்படியே முத்துவேல் எழுந்திருக்கிறாரு. என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா, என்னமோ பாண்டியன் அண்ணன் கதிர்ராஜுக்கு மட்டும்தான் ட்ராவல்ஸ் வைக்கிறதுக்காக 10 லட்சம் ரூபா பணம் கொடுத்தாங்களா, செந்திலுக்கு எதுவுமே கொடுக்கல. நானும் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும், வேலை போயிடுச்சுன்னு சொல்லி சண்டை, நைட்டு நல்ல சண்டை அப்படின்னு சொல்ல, உடனே அப்படியா, சரி ராஜிக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கூட கேட்டிருக்கலாமே, எதுக்காக இத்தனை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க குடும்பத்தில், சரி நான் என்ன ஏதுன்னு போய் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேல் பாண்டியன் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்க, உடனே கோமதியும் வர்றாங்க. கோமதி அப்படின்னு வெளியில் நின்று முத்துவேல் கூப்பிட, அண்ணே வாங்கண்ணே, என்னண்ணே இப்படி வெளியில் நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள முத்துவேலை. அதே சமயம் அப்பா அப்படின்னு ஓடி வந்து ராஜியும் முத்துவேலை கட்டி அணைச்சு அழுக, அங்கே ஏற்கனவே சண்டையில் இருக்கிறதால மீனாவும் ராஜியும் பேசிக்காமல் இருக்காங்க. அதே சமயம் செந்திலும் அங்கே கதிர் ராஜி கூட பேசாமல் இருக்காரு. அங்கே பாண்டியனும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை கையெடுத்து கும்பிட அங்கே முத்துவேல் போய் உட்கார்றாரு. வடிவு அந்த பேக்கை திறந்து பணம் ஒரு 10 லட்சம் இருக்குது எடு அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே 10 லட்சம் ரூபாயை எடுத்து அங்கே டீப்பா மேலே வைக்கிறாரு. மாப்பிள்ள இந்தாங்க, இது உங்கள் தொழிலை ஏதாவது விரிவாக்கம் பண்ணுறதுக்கோ இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை அடைக்கிறதுக்கோ வச்சுக்கோங்க அப்படின்னு பட்டும் படாமல் சொல்கிறாரு. உடனே கதிர், ஐய இல்லை இந்த பணம்லாம் எங்களுக்கு வேண்டாம், நான் உழைச்சி சம்பாதிச்சதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே செந்தில், எனக்கெல்லாம் இப்படி கொடுக்குற மாமனார் இருந்தால் நான் தாராளமாக வாங்கிட்டு பேசாமல் சொகுசாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு மனசுக்குள்ளே செந்தில் சொல்லிக்கிட்டே, அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சம் நீ என்னைக்கு பணம் சேர்த்து என்னைக்கு கொடுக்கறது, அதுக்கு இப்படியாவது வாங்கி கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ராஜியும், என்ன மாமா இப்போ உங்களுக்கு பணம் வேணும், அதுக்காக கொஞ்சம் கூட தன்மானம் இல்லாமல் கதிர் உங்களை மாதிரி மாமனார் கொடுத்த உடனே வாங்கிட்டு போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிடுறாரு செந்தில் முன்னாடியே ராஜி. உடனே செந்தில், பாத்தியா மீனா எப்படி பேசுகிறான்னு, எல்லாம் இவ புருஷன் சம்பாதிக்கிறாங்கிற திமிரு அப்படின்னு அங்கே செந்தில் சொல்கிறாரு. எனக்கு வேலை போயிடுச்சுங்கிற இலக்காரம் அப்படின்னு. உடனே அங்கே மீனா சொல்கிறாங்க, என்னங்க அது அவங்க மருமகனுக்கு கொடுக்கறது அவங்க விருப்பம், வாங்குறதும் அவங்க விருப்பம், இதில் நீங்கள் ஏங்க உங்கள் கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, திரும்பவும் நம்ம கேஸ் ஏதாவது நடத்தி வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், அதை விட்டுட்டு மற்றவங்க மேலே நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியனோ, இல்லைங்க இந்த பணம் வேண்டாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. தன்மானத்தோட முத்துவேல் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு தெரியும், என் மகளுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, உடனே செந்தில் பாண்டியனோட சட்டையை எட்டி பிடிச்சு, ஏயா என்கிட்ட மட்டும் பணத்தை திருப்பி கொடுன்னு அப்படி வாங்கினல, இப்போ இந்த பணத்தை எடுத்து வைக்க வேண்டியது தானே, பெரிய நல்லவர் போல காமிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு.